25% இல்ல 50% டிஸ்கவுண்ட். வருஷமெல்லாம் நான் இதை தான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த காசு இருந்திருந்தா என் பொண்ணோட காலேஜ் ஃபீஸாவது நான் கட்டியிருப்பேன். நீ கொஞ்சம் அடங்குறியா? நான் சொல்றதுதான் இப்ப தப்பு. உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கிழமை ஏதோ ஒரு லேக்கியம் செஞ்சுட்டாங்கிறதுக்காக அதை விக்கிறதுக்கு நீங்க இப்படி அலையணுமா? கொஞ்சம் மனசுல நிம்மதியா இருக்க ஒரியா? இனி சினிமா செய்திகள். பிரபல இளம் கதாநாயகர் ரூபேஷ் கதாநாயகனாக நடித்த ரோசி எனும் தமிழ் திரைப்படம் விரைவில் திரையில் வர இருக்கிறது. சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் கவர்ச்சி பாடல்கள் தமிழ் மக்களிடையே பரவலாக சர்ச்சை செய்யப்படுகிறது. பல சமூக சிந்தனையாளர்கள் இதை ஆமோதித்தும் எதிர்த்தும் தங்களுடைய அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நட்சத்திரங்கள் பூத்து தொடங்கும், தீரமோகம் மாதகமாமின் பூவல் மெய்யில் தழுகிறங்கும், மிடிக்கும் மனசில் சுகத்தின் தரங்கம், எனக்கும் நினக்கும் லயத்தின் வசந்தம், மிக சிறந்த கலை படைப்புகளால் உலகளவில் உன்னதமாக இருக்கும் தமிழ் சினிமா மிகப்பெரிய சாபம் என்று ஜூரி சேர்மன் கல்லாப்பட்டி ராதாகிருஷ்ணன் இதை அறிவித்தார். விருந்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்த படத்தை 90% மேல் விருதுக்கு தகுதியில்லை என்று உணர்ந்த விருதுக்குழு தகுதியுள்ள படங்களுக்காக மேலும் 2 மாதங்கள் காத்திருக்கலாம் என்று முடிவெடுத்தனர். அதனால் தகுதியுள்ள படங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்க மேலும் 2 மாதங்கள் கால அவகாசம் தந்துள்ளனர். ஐயோ, உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீடி திங்காரிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம்? பூ எதுக்கு, பொட்டு எதுக்கு, இந்த தாலி எதுக்கு? அம்மா, அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கருத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கருத்துல என்ன சொன்னாருன்னு சொன்ன? என் மருமக கருத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கருத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாங்க. யார் நீ? என்ன ஃபிலிம் டைரக்டர் டிபின்னு சொல்லுவாங்க. மான்சூன் மேங்கோஸோடைய ஸ்கிரிப்ட் ஃபோன் பண்ணியிருந்தேன். உட்கார்.
தலைப்பு என்னமோ சொன்னீங்க. மாங்கா, மான்சூன் மேங்கோஸ், என்னுடைய சினிமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்? ப்ரொடியூஸ் பண்ணணுமா? அதெல்லாம் நான் எப்போது நிறுத்திட்டேன். ப்ரொடக்ஷன் எல்லாம் நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் சார். இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு தான் எனக்கு உங்கள் உதவி வேணும். டெப்த்து குறைவா இருக்கு. அது இன்னும் 2-3 சீன் சேர்க்கணும். அது சேர்த்துட்டா செட் ஆகிடும். கொஞ்சம் பிட்டு சேர்த்தா சரியாயிடும். எப்படி? நல்ல ஸ்டோரி இருக்கிற கதையா அது? இந்தியன் சினிமாவில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத, ட்ரை பண்ணி பார்க்காத வித்தியாசமான சப்ஜெக்ட் சார் இது. இருக்கட்டும். எல்லாரும் சினிமா ஷூட் பண்ணுறது நியூயார்க்கு, லாஸ் ஏஞ்சல்ஸில் தானே. ஆனால் நம்ம இந்த கதை நடக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில். அமெரிக்காவில் தனிமைப்பட்டு போன ஒரு பெரியவருக்கு அவருடைய ஏகாந்தமான மாலை பொழுதுல அவருக்கு ஒரு கொத்து மாங்காய் கிடைக்குது. எங்கிருந்து அவருக்கு புரியவே இல்லை. அவர் விதி கூட சண்டை போட தொடங்குறாரு. இதுல பாட்டு டான்ஸ்க்கான ஸ்கோப்பே இல்லையா? அதான் சார், பாட்டு டான்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது கொடுத்துருவோம். அதாவது நம்ம முதல்ல சொன்ன அந்த தாத்தாவுக்கு ஏதாவது லவ், அதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஆளு சின்ன வயசுல செய்கிற குறும்பு குசுப்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் காமிக்கலாம்ல? என்ன சொல்கிறேன்? என் சினிமா சொல்றது வந்து அந்த தாத்தாவுக்கும் விதிக்கும் ஏற்படுற போராட்டம் தான். பாட்டு இல்லை, டான்ஸ் இல்லை, ஆனால் போராட்டம் மட்டும் இருக்குது தாத்தாவுக்கும் விதிக்கும். பாட்டு டான்ஸ் எல்லாம் எல்லா சினிமாலையும் இருக்குல்ல சார். ஜனங்க எதிர்பார்க்கறது வேற லெவல் கிளாசிக் சினிமாக்களை தான். அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? யோ, இதெல்லாம் லாஸ்ட் இயர் சூப்பர் ஹிட் சினிமாங்க. இங்கே பார்ப்பா, கதையில் ஒரு மேட்ரும் இல்லை, மேட்ரில் தான் ஃபார்முலாவே இருக்கு. முதல்ல ஒரு காதல், அப்புறம் பாட்டு டான்ஸு, அதுக்கப்புறம் சண்டை, அப்புறம் கொஞ்சம் நிர்வாணம். என்ன சார் நிர்வாணம்? ஆமாம், யார் கதாநாயகி? நாயகி. நாயகி இல்லையா? ஏப்பா தம்பி, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்குற ரசிகனோட உடம்புலேருந்து ஒரு முடியாவது எந்திரிச்சு நிற்கணும். இல்லை 4 பேருக்கு தெரிகிற ஒரு ஸ்டார் வேணும். இல்லைன்னா தைப்பொங்கலுக்கு பன்னும் டீயும் கொடுத்தா மாதிரி தான் இருக்கும்.